என் தங்கை பிரியங்கா சொன்னது போல்தான் நடக்கிறது. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனை போல் மோடியும் நினைவாற்றலை இழந்து நிற்பதாக ராகுல் காந்தி கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. மகாராஷ்டிராவில் நவம்பர் 20ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. அங்கு ஆட்சியில் உள்ள மகாயுதி கூட்டணி மீது ராகுல் காந்தி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகிறார். இதனிடையே நவம்பர் 16ஆம் தேதி அமராவதியில் நடைபெற்ற பேரணியில் ராகுல் காந்தி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் பிரதமர் மோடியை கடுமையாக தாக்கினார். அதோடு கிண்டலடித்தும் பேசினார். ராகுல் காந்தி பேசுகையில், மோடி பேச்சை கேட்டதாக என் சகோதரி என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தால், அந்த உரையில் நாம் என்ன சொன்னாலும் மோடி இன்று அதையே சொல்கிறார், எனக்கு தெரியாது, ஒருவேளை அவர் நினைவாற்றலை இழந்திருக்கலாம் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் நினைவாற்றலை அடிக்கடி இழந்து விடுவார். அவருக்கு பின்னால் இருந்து யாராவது ஒருவர் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். உக்ரைன் அதிபர் வந்தார், ரஷ்ய அதிபர் புதின் வந்தார் என்றெல்லாம் ஜோ பைடன் கூறிக்கொண்டிருந்தார். அவர் எப்படி நினைவாற்றலை இழந்தாரோ அதே போலத்தான் நம்முடைய பிரதமர் மோடியும் நினைவாற்றலை இழந்து தவிக்கிறார் என்று ராகுல் கூறியிருக்கிறார். ராகுலின் இந்த பேச்சுக்கு பாஜகவினர் பதிலடி கொடுத்து வருகின்றனர். மோடிக்கு 74 வயது ஆகிறது. அவரை இவ்வளவு மோசமாக ராகுல் காந்தி விமர்சிப்பது அருவருக்கத்தக்க வகையில் இருக்கிறது. இவ்வளவு மோசமாக மோடி மீது வெறுப்பை உமிழும் ராகுல் தான் அன்பை பற்றி போதிக்கிறார். இதுவே அவர்களின் அரசியல் என்று பாஜகவினர் பதிலடி கொடுத்து வருகின்றனர்.